ஜிக்கு மோல்டு செய்கிறதுனா எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 2 எம்சில் பாக்கெட்டு, 20 ரூபா பாக்கெட்டு, ஒரு ஜிக்கு, புது ஜிக்கை, ஊக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மோல்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லூர் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ் ஷேப்பான பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த அளவு ஷேப்பு சதுர ஷேப்புக்கு ஒன்றோட வரும். எடுத்து வச்சுட்டு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எம்சிலுக்கு. அப்படின்னா கீழே ஒட்டாமல் இருக்கும். எம்சில் நல்ல குளிர் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் அப்ளை பண்ணணும். நல்லா குளிர் அப்ளை பண்ணி முடிச்சுன்னா எம்சியில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லேசாக ஒரு 2 நிமிஷம் தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா இதாகும். நல்லா சூடு வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு செவ்வக ஷேப்புக்கு பாக்ஸ் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நல்லா ஷேப் பண்ணி எடுத்து மெதுவாக ஒன்றோட ஷேப் வர்ற அளவுக்கு லேசாக மசாஜ் பண்ணுற நேரம் லைஸாக அமைக்கிட்டு நீங்கள் எடுத்த இப்போ ஜிக்கை எடுத்த எண்ணெய் அந்த ஜிக்கிலையும் நல்ல குளோர் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த எம்சில் மேலே வச்சு மெதுவாக அமுக்குங்க. இந்த மாதிரி எம்சியில் வச்சு தடத்தை பதிக்கணும். வச்சு நல்லா மீடியம் சைஸில் அமுக்குங்க. ஜிக்கை வச்சு நல்லா சேஃபாக அமைக்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 hours நல்லா காய வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சி வர ஒரு சைடு நல்லா காஞ்சி வரட்டும் லூஸாக. வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கை கட் பண்ணிடியா ரிமூவ் பண்ணலாம். அது வரைக்கும் அந்த ஜிக்கை எடுக்கக்கூடாது வெளியில். நல்லா நான் 4 மணி நேரம் காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சிட்டு இந்த மாதிரி கூர்மையான ஊசியோ இல்லை கத்தியோ எதையோ வச்சு நீங்கள் அந்த ஜிக்கை மட்டும் நைஸாக எடுத்திங்கன்னா வந்துடும். நீங்கள் வேறு எதையாவது வச்சு பண்ணிங்கன்னா ஜிக்கு ஏதாவது கிராக் விழுந்துடும். அப்போ நீங்கள் ஜிக்கு இது வைக்கச்சில அச்சு ஒழுங்காக வராது. மேலே இந்த மாதிரி இன்னொரு எம்சியில் வச்சு இந்த மாதிரி ஜிக்கு மேலே வச்சு மெதுவாக அந்த அப்போதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண மாதிரி மெதுவாக அமுக்கி விடுங்க. அப்போ தான் 2 அச்சுமே ஈக்குவலாக ஒரே ஷேப்புக்கு ஒன்றோல வரும். நான் எப்படி அமுக்கி விட்றேன் பாருங்கள். மெல்ல ஒன்றோல அமுக்குங்க பைய. நான் இந்த மாதிரி ஜிக்கட்டு எல்லாமே செய்யலாம். இந்த வீடியோ நம்ம எப்படி ஜிக்கு மேக்கிங் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம யூடியூப் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா அதில் போய் நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இதையும் ஒரு 4 மணி நேரம் காய வச்சாச்சு. பாருங்கள் ஜிக்கு மோல்டு நல்லா எல்லாமே நல்லா 2மே காஞ்சிட்டு மோல்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அந்த ஜிக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வந்திருக்கும் பாருங்கள். இந்த மோல்டுக்கு மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் போடணும். நீங்கள் அப்படின்னா தான் ஈயத்தை காய்ச்சி உள்ளே ஊற்றுறதுக்கு வழி போடணும். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி அதையும் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,